மத்திய அரசு விழா தானேங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அதே இடத்துல தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் எத்தனையோ நாள் நடந்தது. அத்தனை நடந்த பிறகும் அங்கிருந்து வெளில வரும்போது சில பேர் இதை வச்சுட்டு நேரம் முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினைச்ச சில பேர் போராட்டத்தை நடத்தினாங்க. சில பேர் ஆட்டோ உடைக்கிறது அதை உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு போனாங்கன்னாலும் உயிர் சேதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே வரல. காரணம், இதையெல்லாம் பத்திரிகைகள் பேசாமல் இருக்கிறது தான் துரோகம், பச்சை துரோகம், செய்கிற தொழிலுக்கான பச்சை துரோகம். குறிப்பிட்ட காட்சி ஊடகங்கள் நேற்றுக்கு இதே அதிமுக ஆட்சி நேற்றுக்கு நடந்திருந்தால் உடனே நேற்றுக்கு சாயங்காலத்திலேருந்து பேசியிருந்திருப்பாங்க. ஐயோ இப்படி போயிடுச்சு, உயிர்கள் என்ன துச்சமாக போயிடுச்சு. அருணன் ஐயாவை கூட இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ட்ராமாட்டிக்காக பேசணும். உதயநிதி ஐயா போஸ்டர் இருக்காது, ஸ்டாலின் ஐயா போஸ்டர் இருக்காது. உடனே அவ்வளோதான், அந்த இடத்துல செத்தா சாவு அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு யதார்த்தமாக வரும். ஒரு பத்திரிகையுடைய ஒரு எடிஷன் ஒரு வார்த்தையை போட்டதற்கு சனாதனிகளே இப்படித்தான், இவங்க பொழப்பே இப்படித்தான், இவங்க மூதாரியர்களே இப்படித்தான் அப்படின்னு எல்லாம் பேச துணிந்த முதல்வர் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனியாக இருந்துட்டு சுப்பிரமணியம் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால் உயிர்களை இவர்கள் உண்மையாக மதிக்கின்ற அந்த போக்கு தான் நமக்கு தெரியுது. உதயநிதி பேனர் இல்லாத இடத்துல போலீஸ்க்கு என்ன வேலை? காவல்துறை என்றைக்குமே சிறப்பாக செயல்படும். இதே காவல்துறை தானே ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிச்சு, இதே காவல்துறை தானே எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. காவல்துறைக்கு தெரியாத விஷயமா? அங்கே உதயநிதி பேனர் இல்லைங்க, அங்கே ஸ்டாலின் பேனர் இல்லைங்க, அதுக்கு எதுக்குங்க இப்போ கூட்டத்தில் வந்து சத்தா என்ன உயிர் பிழைச்சா என்னங்கிற ஒரு அக்கறை வந்திருக்குமோன்ற பயம்தான். திமுக விசிகாலேருந்து ஒரு விமர்சனம் வரணும்னா ரவிக்குமார் விமர்சிக்கிறாருன்னா அது அந்த கட்சியோடைய விமர்சனம். வன்னியரசு ஐயா காரி துப்பி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி திட்டுறாருன்னா அது அந்த தொண்டர்களுடைய உணர்வு. அர்ஜுன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு. காம்படிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் மேலே அவங்களுக்கு ஒரு கண் இருக்குது. சாம்சங் நிலைத்திருப்பதில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 5 லட்சம் கிலோ கிட்டத்தட்ட 2.5 ட்ரில்லியன் தங்கம் வந்து 77 அறநிலையத்துறை மூலமாக காணாமல் போயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து வருது. அந்த கருத்தை வந்து சேகர் பாபு ஐயா நவராத்திரி குழுவெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா அவர் நவராத்திரி குழு எதுக்கு வச்சார்? வீட்டிலேருந்து கமாண்ட் வந்துருச்சு, அதெல்லாம் பண்ணுன்னு உடனே அவர் வச்சுட்டார். இப்போ தான் இந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. முருகரை கொண்டு வந்திருக்காங்க, நவராத்திரி குழுவை கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் பிள்ளையாரை கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். 10,000 ஏக்கர் நான் வந்து காப்பாற்றி கொடுத்தேன் அப்படின்வாரு. யார்கிட்டேருந்து காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு கேட்டால் இவர் வந்து 1 ஏக்கர் பிஜேபி, அவர் வந்து அரை ஏக்கர் பிஜேபின்னு கூட்டினா 1.6% தான் வரும். 98.4% யார்கிட்டேருந்து பறிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் துக்ளக வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது விமான சாகச நிகழ்ச்சி வந்துட்டு பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உயிரிழப்புகள்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் வரை இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? உயிர் இழந்தவங்க ஒரு பக்கம், 200 பேருக்கு மேலே காயம் அடைந்திருக்காங்க, நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அடிப்படையில் இது என்னென்னா, இது மத்திய அரசு விழா தானேங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அதே இடத்துல தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் எத்தனையோ நாள் நடந்தது. அது நடந்தது போதும், இத்தனைக்கு அது உண்ணாவிரதம் அல்லது போராட்டம். அத்தனை நடந்த பிறகும் அங்கேருந்து வெளில வரும்போது சில பேர் இதை வச்சுட்டு நேரம் முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினச்ச சில பேர் போராட்டத்தை நடத்தினாங்க. ஒரு சில பேர், நான் சொல்கிறது மாசிவாக எல்லாம் கிளம்பிட்டாங்க. கோர்ட்டு சொன்ன உடனே கிளம்பிட்டாங்க, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்த உடனே கிளம்பிட்டாங்க. சில பேர் ஆட்டோ உடைக்கிறது அதை உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு போனாங்கன்னாலும் உயிர் சேதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே வரல. காரணம், இது வந்து அதிமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும், அதாவது ஒரு அரசுக்கும் திமுக மாதிரியான ஒரு மேம்போக்கான அரசுக்குமான வித்தியாசம். இப்போது நேற்றுக்கு மட்டும் இத்தனை பேர் சேர்த்துருக்காங்க. நீட்டில் மொத்தமாக சேர்த்தது உயிர் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீட்டுங்கிற பெயரில் மொத்தமாக இறந்தது ஒரு 15 பேர். ஆனால் அதை வச்சுட்டு எத்தனையோ 85 லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்குறது, அந்த வேலையெல்லாம் பண்ண தெரிந்த, ஏன்னா மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவங்க எல்லாம் நம்மளுங்க. அப்போது எப்படி வந்து விடணுன்ட்டு இறங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் நடக்குது. இதில் மாவே சுப்பிரமணியம் ஐயா சொல்கிறாரு, இல்லை கரெக்டாக தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ யூபியில் ஒரு சாமியார் வந்து நான் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன் வாங்க அப்படிங்கிறாரு. உடனே ஒரு 50,000 பேர் வருவாங்கன்னு நினச்சாங்க. அந்த இடத்துல 1,50,000 பேர் வந்துட்டாங்க. அப்போ ஸ்டாம்பேட்டில் வந்து சில பேர் இறந்து போனாங்க. இது உண்மை.
ஆனால் அந்த இடத்துல மாநில அரசு எங்கேயும் தப்பு பண்ணலை. அங்கே ஒரு 50,000 பேருக்கு அவர் வரப்போகிறாருன்னு நினச்சி ஒரு இது கூட்டு வரும்போது அங்கே 1,50,000 பேர் வந்துட்டாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும், மெரினா பீச்சினுடைய இடம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வான்வெளி நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்டேஜ் நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா 10,000 பேருக்கான இருக்கை போட்டிங்கன்னா 15,000 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா ஒரு மைதானத்தை சுற்றி இத்தனை பேர் உட்காரலாம்னா அதை விட ஒரு 50% கூட நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு வான்வெளி அப்போ என்ன ஆகும், நீங்கள் இருக்கின்ற இடம், நீங்கள் போக வேண்டிய இடம், நீங்கள் உங்களுடைய வண்டியை நிறுத்தியிருக்கக்கூடிய இடம், அதற்கு பிறகு உங்களுடைய ஊருக்கு போக இவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்துல பிளாக் ஆகும். இதை கூட புரிந்து கொள்ள தெரியாத ஒரு விளையாட்டுத்துறை, அதில் ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இது செயல்படும்னு சொன்னால் இது வேதனையான ஒரு விஷயம். இதையெல்லாம் பத்திரிகைகள் பேசாமல் இருக்கிறது தான் துரோகம், பச்சை துரோகம், செய்கிற தொழிலுக்கான பச்சை துரோகம். குறிப்பிட்ட காட்சி ஊடகங்கள் நேற்றுக்கு இதே அதிமுக ஆட்சி நேற்றுக்கு நடந்திருந்தால் உடனே நேற்றுக்கு சாயங்காலத்துலேருந்து பேசியிருந்திருப்பாங்க. ஐயோ இப்படி போயிடுச்சு, உயிர்கள் என்ன துச்சமாக போயிடுச்சு. அருணன் ஐயாவை கூட இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ட்ராமாட்டிக்காக பேசுவார். ஐயோ உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, நீங்கள்லாம் கொடூரர்களா, அப்படி இப்படின்னெல்லாம் கதை விட்டுருப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுன்னு உடனே வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்கங்கிறது தான் காட்சி ஊடகங்களுடைய கேவலம். அவங்க விவாதித்ததுனால ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். அதில் ஒரு 4 நெறியாளர் இருக்காங்க, இதே வேலையாக தெரியுறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதை செய்தியாக கூட ஆக்காமல், இதை ஒரு உயிரிழப்பு என்கின்ற ஒரு எண்ணத்தில் பார்க்காமல், இது ஒரு அரசின் அலட்சியம்னு பார்க்காம, ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சி, அதனால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அங்கே உதயநிதி ஐயா போஸ்டர் இருக்காது, ஸ்டாலின் ஐயா போஸ்டர் இருக்காது, உடனே அவ்வளோதான், அந்த இடத்துல செத்தா சாவு அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு யதார்த்தமாக வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டுக்கு இல்லாமல் கொடுக்குறாங்க, இஷ்டத்துக்கு பாஸ் கொடுக்குறாங்க. அந்த பாஸு அங்கே இருக்கைகள் போட்டிருந்தாங்க, அந்த பாதிக்கெல்லாம் கட்டி அங்கே உட்கார்றதுக்குன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இதே தான் ஏஆர் ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி போது நடந்தது. அதாவது எத்தனை பேர் வருகிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் வேணும் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிற அடிப்படையில் பார்க்குறீங்க. பட் அதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துடுவாங்க, அதுக்கு 3 மணி நேரம் பின்னாடி போயிருக்காங்க. பெண்கள் வரக்கூடிய ஒரு இடம், இது எதுவுமே அக்கறை இல்லாமல் ஒரு ஒரு கார் ரேஸுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு அக்கறை கூட இந்த மாதிரியான ஒரு சாகச நிகழ்ச்சிக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரிப்பப்ளிக் டே நடக்குது இல்லை, ரிப்பப்ளிக் டே அதே ஏரியாவில் தானே நடக்குது, அங்கேயே எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே ஒரு மத்திய இதனுடைய கண்ட்ரோல் உள்ளே வந்துடுது, அங்கே ஒரு ஆளுநருடைய கண்ட்ரோல் புரோட்டோக்கால் உள்ளே வந்துடுது. இது எதுவுமே இந்த இடத்துல இல்லை. 5 உயிர்கள் போயிருக்கு, இத்தனை பேர் மயக்கமடைந்திருக்காங்க, இத்தனை பேர் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எந்த ஒரு அறிவிக்கையும் ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு இதுதான் காரணம்னு முதலமைச்சர்கிட்ட இருந்து தகவல் வரல. ஆனால் வருத்தம் தெரிவிக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ குடிகாரர்கள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஸ்டாலின் ஐயா. டெய்லி காலையிலேருந்து ஐயோ தமிழ்நாட்டில் இத்தனை பேர் குடிக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாவம் டெய்லி அவர் காலையில் 6 மணிலேருந்து வருத்தப்படுவார். ஆனால் இதற்காக வெறும் வருத்தம் மட்டும் தெரிவித்துட்டு போக முடியாது. அதே ஒரு சாதாரண விஷயம், காலை உணவு பற்றி ஒரு வார்த்தை, ஒரு பத்திரிகையோடைய ஒரு எடிஷன் ஒரு வார்த்தையை போட்டதற்கு சனாதனிகளே இப்படித்தான், இவங்க பொழப்பே இப்படித்தான், இவங்க மூதாரியர்களே இப்படித்தான் அப்படின்னு எல்லாம் பேச துணிந்த முதல்வர் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனியாக இருந்துட்டு சுப்பிரமணியம் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால் உயிர்களை இவர்கள் உண்மையாக மதிக்கின்ற அந்த போக்கு தான் நமக்கு தெரியுது. உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இறக்கங்கள். அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட இதுக்காக கிடச்சிருக்கு. ஒரு ரயாட் இன்சூரன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு அது கிடச்சிருக்கும். இல்லைனா லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அந்த பணம் கூட கிடைக்காது. சாராயமாவது குடிச்சிருந்தாங்கன்னா, கள்ள சாராயம் குடிச்சிருந்தாங்கன்னா 27 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். திமுக ஒரு 10 லட்சம், அரசு ஒரு 10 லட்சம், அதிமுக ஒரு 6 லட்சம், அண்ணாமலை 1 லட்சம்னு 27 லட்ச ரூபா கிடைக்கும். சாராயம் குடிக்க கூட துப்பு இல்லாமல் வான் சாகச நிகழ்ச்சியை பார்த்து இந்த தேசத்தை பார்த்து பெருமைப்பட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிற இந்த மக்கள் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நிதி ஒழுங்காக கிடைச்சதுன்னா அது நல்லது. மாநில அரசுலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அட்லீஸ்ட் மற்ற செலவுகளுக்காவது அவங்களுக்கு மிஞ்சும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஆண்டவன் அந்த ஆத்மாக்களை பரகதி அடைவதற்கான அவங்க நம்பர் எந்த கடவுளோ அந்த கடவுளிடம் அவங்க சேர்றதுக்கான சூழ்நிலை வரணும்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். இல்லை சார், ஏற்கனவே இந்த கள்ளச்சார பலியில் ஒரு 68 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இப்போது ஒரு உயிர்ப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னா
முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலையா இல்லை எதனால சார் அசால்ட்டாக விட்டுட்டாங்க இந்த இல்லை அசால்ட்டுங்கிறது இது மத்திய அரசு. ஏங்க உதயநிதி பேனர் இல்லைங்க, உதயநிதி பேனர் இல்லாத இடத்துல போலீஸ்க்கு என்ன வேலை? காவல்துறை என்றைக்குமே சிறப்பாக செயல்படும். இதே காவல்துறை தானே ஜல்லிக்கட்டை பார்த்துக்குச்சு, இதே காவல்துறை தானே எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. காவல்துறைக்கு தெரியாத விஷயமா? அங்கே உதயநிதி பேனர் இல்லைங்க, அங்கே ஸ்டாலின் பேனர் இல்லைங்க, அதுக்கு எதுக்குங்க இப்போ கூட்டத்தில் வந்து சத்தா என்ன உயிர் பிழைச்சா என்னங்கிற ஒரு அக்கறை வந்திருக்குமோன்ற பயம்தான். இதெல்லாம் நீதிமன்றம் சீரியஸாக எடுத்துக்கணும். இதற்கு வந்து கண்டிப்பாக இப்போ ஒருத்தரையாவது வேலையை விட்டு தூக்கினா அப்போ அந்த பயம் இருக்கும். வேலையை விட்டு தூக்கணும், இந்த சும்மா சஸ்பென்ஷன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு பணம் வந்து சேரும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே சார். ஸோ முதலமைச்சர் மீது தொடர் விமர்சனம் வந்துச்சு, மக்களை காப்பாற்ற தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீது இந்த ஒரு விமர்சனம் வருது, உண்மைதானே சார் அது? இது வந்து எந்த ஒரு நடிகையும் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை ப்ரமோட் பண்ணலை. அப்போது அங்கே வந்து அரசியல் படங்களும் இல்லை. இது ஒரு விமான சாகச நிகழ்ச்சி. இதை பார்த்துட்டா எல்லாரும் மோடியை பற்றி, இந்தியாவை பற்றி, பாரதத்தை பற்றி, நம்மளுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வீரர்களை பற்றி பெருமைப்பட்டுப்பாங்க. இது எப்படி திமுகவுக்கு பொறுக்கும்? இப்போ வைத்தறிச்சலினுடைய உச்சகட்டம் தானே, வேறு என்ன சொல்ல முடியும்? எனக்கும் இவங்களை திட்டுறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது செவிடங்காதில் ஊதின சங்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு காது கேட்காமல் பிறப்புதுங்கிறது வந்து ஒரு சூழ்நிலை தான். அதாவது அவங்க எதிர்த்து தான் மேலே வர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி காதை மூடிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ள இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னும் 2 வருஷம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சனா, எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகா சார்பாக வந்துட்டு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதில் ரவிக்குமார் ஏன் விமர்சனம் கேட்கலன்னு நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. திமுக விசிகாலேருந்து ஒரு விமர்சனம் வரணும்னா ரவிக்குமார் விமர்சிக்கிறாருன்னா அது அந்த கட்சியோடைய விமர்சனம். வன்னியரசு ஐயா காரி துப்பி கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி திட்டுறாருன்னா அது அந்த தொண்டர்களுடைய உணர்வு. அர்ஜுன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு. அவர் திட்டாருங்க, அர்ஜுன் தாங்க திட்டினார். இப்போ காங்கிரஸ்லேருந்து எடுத்துக்கோங்களேன், பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னா அது பெரிய விஷயம். செல்வ பெருந்தகை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து அடுத்த விஷயம். வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி பேசுகிறாருன்னா அது சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். யார் பேரில் அறிவிக்கை வருது, யாருக்கு கோபம் வருகிறது அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நீங்கள் அந்த கட்சி இதை எப்படி சீரியஸாக பார்க்குதுங்கிறதுல புரிஞ்சுக்கணும். மது ஒழிப்பு மாநாடு நடத்த தெரிஞ்ச திருமாவுக்கு அதை விட ரொம்ப முக்கியம் போதை பொருள் புழக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஸோ அதை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? என்றாலும் அந்த கூட்டத்தில் திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்களை இந்த தொனியில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்காருங்கிற நம்ம சந்தோஷப்பட்டோம். எல்லாம் கையை கட்டிட்டு சொல்லுங்க அஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி அன்பர்களில் இவர் ஒருத்தர் கருத்து சொல்வதை நாம் பாராட்ட வேண்டும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஊழியர்கள் வந்துட்டு போராட்டம் நடந்துட்டு வருது சென்னையில். பின்னணி என்ன சார்? எந்த இடத்துலையும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் உள்ளே போனாலோ அந்த இடத்துல வந்து ஒரு போராட்டம் வரும். ஆனால் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு நியாயங்கள் இருக்கும். அது யதார்த்தமாக ஒரு நியாயம் இருக்கும். அதை கொஞ்சம் பலூன் ஊதுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் குத்தி விட்டிங்கன்னா அது புஷ்ஷுன்னு போயிடும், மேட்டர் முடிஞ்சு. ஆனால் இப்போ வந்து இந்தியா பூரா அண்ட்ரஸ்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக எதெல்லாம் செயல்படுகிறதோ, எந்த நிறுவனங்கள்லாம் செயல்படுகிறதோ அதனுடைய போட்டியாளர்களை உசுப்பேற்றிட்டு இவங்களே ஆளை அனுப்பி அந்த வேலைகளை செய்கிறாங்கங்கிற ஒரு சந்தேகம் இந்திய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு பெண்ணுக்கு கொல்கத்தாவில் நடந்ததுங்கிறது ஒரு கொடூரம். அதே மாதிரியான ஒரு கொடூரம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அன்னைக்கு நடந்த போராட்டம் என்ன, இன்றைக்கி வந்து இத்தனை நாள் மருத்துவர்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். நடந்தது ஒரு கொடூரம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக இத்தனை நாட்கள் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களும், எத்தனை நாள் நீ போராடினாலும் கடைசியில் தான் நான் பணிவேன் அப்படின்னு மமதாவும் இருக்கக்கூடிய ஒரு தேசம். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்க போகிறாங்க? தப்பாக ஊதிய உயர்வை கேட்டிருப்பாங்க, வச்சுப்போம். தப்பாக போனஸ் உயர்வை கேட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றா கரெக்டாக அல்லது தப்பாக ஒரு கோரிக்கையை வச்சுருப்பாங்க. அதை பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் பார்த்துருக்கேன். இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி வந்து அதற்கான அக்கறையோடு செயல்படுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் உலகமெங்கிலும் முதலீட்டாளர்கள் நம்மக்கிட்ட தான் வர்றாங்க, 10 லட்சம் கோடி நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடிய அறிவாலயத்தில் இருக்கக்கூடியவங்க
ஸ்டெர்லிங்கில் ஏற்கனவே கை வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? காப்பர் வந்து எந்த விதத்திலும் இதுவாகக்கூடாது, கார்பன் வந்து தயாராகக்கூடாது. இந்தியா வந்து அதை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையிலே இருக்க வேண்டும், உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காரணம். ஆனால் ஊழியம் செய்யக்கூடியவங்க நிறைய பேரை அனுப்பிச்சி வச்சு அந்த இடத்துல ஒரு அதல் புதல் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி அந்த தப்பையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரியே இப்போது சாம்சங்குக்கு இப்போ தான் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே விமான நிலையத்திலலாம் வந்து அவங்களது ஏதோ ஒரு இதில் வந்து பவர் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்படுத்துகிற அந்த பவர் பேங்க்கை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஃபோன் அது வந்து பற்றி எரிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே அந்த ஃபோனையே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாதம் அந்த ஃபோனையே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது ஒரு வியாபாரத்தை முடிச்சிடணும். அவனுக்கு எதிரி யார், அந்த எதிரியோடைய காரணத்துக்காக அது நடக்குதா இல்லை இவங்களே உருவாக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் பேசாமல், இப்படி அரசியல் பேசாமல் நியாயமாக ஒரு பிரச்சனையை பார்க்கணுன்னா மிஞ்சி போனால் 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்டிருக்க போகிறாங்க, 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கேட்டிருக்க போகிறாங்க. உட்காந்து பேசுகிறோம், முடிக்கிறோம், அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு உட்காந்துட்டு இவ்வளோ நாள் இழுக்கணும்? அதுவும் இந்த சிப்காட் மாதிரியான இடங்களில் இது வைத்திருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு முதலீட்டாளர் எங்கேருந்து வருவான்? இதைத்தான் ஆளுநர் சொன்னார். நீங்கள் முதலீட்டாளர்களை அவர்களே வேண்டி வரக்கூடிய அளவுக்கு உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணிங்கன்னா தானே வரும். நீங்கள் போய் 15 நாள் இருந்துட்டு 7,000 கோடி எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். ஏறும்னு நினைக்கிறேன். இல்லை சார், இந்த ஊதிய உயர்வுக்காக தான் இந்த மாதிரியான போராட்ட கம்யூனிஸ்ட் எடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் காரணம் இருக்குமா? இல்லை, எனக்கு இந்த காம்படிட்டர்ஸ், அதாவது 2 தாங்க. எந்த போராட்டம் இந்தியாவில் நடந்தாலும், முன்னெல்லாம் இந்தியாவில் ஒரு போராட்டம், உலகத்திலே எந்த போராட்டம் நடந்தாலும் நான் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் அன்பர்கள் தான் மெயினாக அதில் இருப்பாங்க. என்னதான் நீங்கள் அவங்க வந்து போராட்டம் நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் ஏதோ ஒரு நியாயத்துக்கு தான் அந்த போராட்டம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க தொண்டர்களே கிளம்பி போயிடுவாங்க, 30 நாள்லாம் இதுக்கெல்லாம் உட்கார முடியாதுன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க இப்போ நடக்கிறது என்னென்னா, இந்த சோரஸ், ராகுல் காந்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜனநாயகம் எங்கேயாவது சிதைக்கப்பட வேண்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல கொதிச்சு இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுறாங்க. அந்த செயலின் ஒரு விரிவாக்கம் தான் இந்த மாதிரி எங்கேயாவது போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறது. இடைத்தரகர்கள் போராட்டம் பஞ்சாபில், ஹரியானாவில், டெல்லியில் எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி நடத்துகிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி அங்கே இருக்கிற டிராஃபிக்லாம் சாவடித்து பண்ணாங்க இல்லையா? இந்த ஒரு எண்ணம் இந்த போராட்ட சிந்தனைக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் சாம்சங் ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அரசிலிருந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஹிந்து பத்திரிகையில் ஒரு பிரச்சனை வந்தபோது உடனே திமுக உள்ள பூந்து பேசி நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு ஒரு கதையை விட்டு ஏற்றி விட்டதே அதுவாக தான் இருந்திருக்கும், தெரியல. நான் தான் பிரச்சனையை சால்வ் பண்ணேன்னு பண்ணாங்களே. ஸோ ஒரு பத்திரிகைக்கு பண்ணும்போது ஒரு சாம்சங் நிறுவனத்துக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வேண்டாமா? காம்படிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் மேலே அவங்களுக்கு ஒரு கண் இருக்குது. சாம்சங் நிலைத்திருப்பதில் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது எங்கேயோ ஒரு இடத்துல சுற்றுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது உளவுத்துறை இந்த மாதிரியான விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்கணும். மத்திய அரசு தான் அதெல்லாம் செய்ய முடியும், மாநில அரசு அதை பற்றி கவலைப்படாது. ஓகே சார். சார், அறநிலையத்துறை துறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு விமர்சனம் வந்துச்சு சார். ஏற்கனவே வந்து தங்கத்தெல்லாம் உருக்கிட்டு பண்ணுறதுனால அதுக்கு ஒரு கடும் விமர்சனம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் காணாமல் போயிட்டதாக ஒரு தகவல் வருகிறது, உண்மைதானே சார்? கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோ 5 லட்சம் கிலோ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ எல்லாம் என்னோடய கால்குலேட்டர் போடுமான்னு எனக்கு தெரியல. 5 லட்சம் கிலோ கிட்டத்தட்ட 2.5 ட்ரில்லியன் நகைகள், அது தங்கம் வந்து 77லேருந்து அறநிலையத்துறை மூலமாக காணாமல் போயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து வருது. அந்த கருத்தை வந்து சேகர் பாபு ஐயா நவராத்திரி குழுவெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா அவர் நவராத்திரி குழு எதுக்கு வச்சார்? வீட்டிலேருந்து கமாண்ட் வந்துருச்சு, அதெல்லாம் பண்ணுன்னு உடனே அவர் வச்சுட்டார். இப்போ தான் இந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. முருகரை கொண்டு வந்திருக்காங்க, நவராத்திரி குழுவை கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் பிள்ளையாரை கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க மொத்தமாக உருக்கினதாக சொன்ன தங்கத்தினுடைய எடை என்ன? உருக்கியதாக எதுக்கு உருக்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய நகைகளில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அந்த சின்ன ப்ராப்ளம் இருக்கிறத கடவுளுக்கு அணிவிக்க மாட்டாங்க, அது உண்மைதான், அணிவிக்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எரிச்சிட்டோம். இப்போது நான் வந்து ஒரு நகையை திருடிட்டு அந்த இடத்துல ஒரு இது இந்த நம்ம போலி தங்கத்தை வந்து போட்டு அதே மாதிரியே போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் எடுத்து இங்கே உருக்கப்பட்டிருக்கும். கணக்கில் என்ன வரும்? இத்தனை பவுன் நகைன்னு வரும். ஆனால் உள்ளே வந்து எரிஞ்சது என்ன? போலி. இந்த வேலையை அழகாக செஞ்சு முடித்தாங்க. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட எடை ரொம்ப கம்மி. ஆனால் அங்கே உண்மையிலேயே காணாமல் போயிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அறநிலையத்துறை இனி ஒரு துறையாக செயல்படாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க.
ஆண்டவனுடைய உண்மையான அந்த பொருள்களை, பொக்கிஷங்களை, பக்தர்களுடைய உண்மையான சொத்தை காப்பாற்றுறதுக்காவது 2026 கூட்டணி அரசுன்னு வரணும். அண்ணாமலை வந்தார்னா அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இதற்கு சேகர்பாபு ஐயா ஒரு விளக்கம், அவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாரு? 10,000 ஏக்கர் நான் வந்து காப்பாற்றி கொடுத்தேன் அப்படின்வாரு. யார்கிட்டேருந்து காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு கேட்டால் இவர் வந்து 1 ஏக்கர் பிஜேபி, அவர் வந்து அரை ஏக்கர் பிஜேபின்னு கூட்டினா 1.6% தான் வரும். 98.4% யார்கிட்டேருந்து பறிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் அவர் கணக்கு கொடுக்க போகிறார். ஆனால் எதையாவது ஒன்று சொன்னால் தான் நமக்கு தெரியும், ஓ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆன்மீக நண்பர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கணும்னு நான் கேட்டுப்பேன். சார், இப்போ நடக்கக்கூடிய ஹரியானா தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க சார். அதாவது மாதந்தோறும் குடும்பத்திற்கு 2,500 ரூபான்றது தமிழகத்தை போலவே பாஜக அங்கே கடைபிடிக்கும். தமிழகத்தை போலவேன்னு சொல்லாதீங்க. கமலஹாசன் முதல்ல இந்த உரிமை தொகை அப்படிங்கிற பேச்சை கொண்டு வந்தார். பொதுவாக சித்தாந்தத்தை தான் கடத்துவாங்க திமுகவில், ஆளையே கடத்திட்டாங்க. அதனால் கமல் இப்போ திமுக ஆளாக ஆகிட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரியே அந்த பிங்க் கலர் பஸ்ஸுங்கிறது 3 மாநிலத்தில் செயல்பட்டதை அதை இங்கே கொண்டு வந்தாங்க. நல்லதை தேடி கொண்டு வரணும், பாரதி சொல்லியிருக்கான். அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு திமுக லேபிளில் ஒட்டிடாதீங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் 1 ரூபாய்க்கு திமுகவுக்கு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் காணாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக அதை சொல்லுங்கள். இந்த உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து இந்தியாவும் உணரத் தொடங்கியது. எப்படி வந்து தவறான நோக்கங்களுக்காக திமுக அதை எடுத்துக்கொண்டாலும், ஏன்னா 1,15,00,000 பேர் கொடுக்குறாங்க. 1,15,00,000 பேரோட வறுமையில் இருக்காங்களா தமிழ்நாட்டில் குடும்பம், அப்போ இன்ட்டு 3, அப்போ 50% பேர் வறுமையில் இருக்காங்களா தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனங்கள்லாம் நாம் தான் பார்க்க முடியும். சிஏஜி ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை எல்லா பக்கமும் கொண்டு போக வேண்டிய அவசியம் வந்து மத்திய பிரதேசில் அதை செயல்படுத்தினார். தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9, 10, 11 மாதத்துக்கு முன்னாடி சவான் அதை செயல்படுத்தினார். ஸோ இவங்க 2,100ன்னாங்க, அவர் 2,000ன்னாரு. இவங்க 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்னாங்க, ராகுல் காந்தி ஐயா வந்து 25 லட்சம்ட்டார். ஸோ இப்படி வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசோடைய நிலைமை என்னன்னு தெரியும். குந்திக்கிட்டு உட்காந்தா காசு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது பாருங்கள், வார்த்தை கூட அந்த மாதிரி வருது. ஸோ ஆகிப்போச்சுன்னா உடனே அதுக்கு காசு கட்டணுங்கிற அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கஜானா காலி ஆவதற்கான எல்லா வேலைகளையும் ராகுல் காந்தி செய்கிறாரு. ஏன்னா இந்த நாடு சீரழியணும், இந்த நாடு உருப்படக்கூடாது, எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற அந்த மகாதேவி வீரப்பாவுடைய டயலாக் தான் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க வெற்றி பெற்றால் அது ஹூடாவுடைய வெற்றியாகத்தான் இருக்கும். ராகுல் காந்தி வெற்றியாகவே எல்லாரும் கொண்டாடட்டும். ஆனால் வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இந்த 2,000 ரூபாய்ங்கிற அந்த பெண்களுக்கு கொடுக்குற விஷயத்தை மட்டும் பிஜேபி கையில் எடுத்திருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் அது மீதி கொடுத்துருக்கிறது எல்லாமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக 50,000 பேர்களை ஒரு ஊரிலும் தேர்ந்தெடுத்து அவர்களை என்டர்பிரனர்ஸ், அதாவது முதலாளிகளாக ஆக்குவதற்கான வேலைகளை செய்வேன் அப்படிங்கிறதும் அதிலெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் ரிசல்ட் என்ன சொல்லுதோ அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. யார் வந்தாலும் ஹரியானா மூலமாக ஒரு விஷயம் நடக்கும். பிஜேபியில் மகாராஷ்டிராவில் வேலை செய்கிறவங்க ஹரியானாவில் சப்போஸ் 2க்கு 1ங்கிற அளவில் பிஜேபி தோற்று போச்சுன்னா இங்கே கொஞ்சம் வேகமாக வேலை செய்வாங்க. மகாராஷ்டிரா காப்பாற்றப்பட வேண்டும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஜிடிபி 6% அல்லது 7%ன்னு சொன்னால் மகாராஷ்டிராவுடைய ஜிடிபி 13%. அது தவறான கைகளுக்கு, சரத்பவார், அஜித் பவார், இவர் ராகுல் காந்தி இந்த மாதிரியான கைகளுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ளே போயிடும். ஆண்டவன் மகாராஷ்டிராவில் பிஜேபியை வைத்து காப்பாற்றுவான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப பெருமையாக இந்த நாட்டை பார்த்து சிரிச்சிருக்கு. 61%, 66% வாக்குகளை கொடுத்து பெருமையாக கொண்டு வந்திருக்கு. இந்த நாட்டின் சிகரம் நான்னு சொல்லியிருக்கு. அதை ஒரு இந்தியனாக பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். இல்லை சார், காஷ்மீர் அண்ட் ஜம்மு பேசினீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் வந்துட்டு மாறாக வந்திருக்கே, அது ஒரு பெரும் எக்ஸிட் போலில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜம்முவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெற்றி பெற போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எத்தனை சீட், அதாவது ஒரு 10லேருந்து 11 சீட்டை பிஜேபி பிடிச்சிட்டால் கூட, அங்கே இஸ்லாம் சகோதரர்களை தான் நிறைய பேரை நிறுத்திருக்கு, பிடித்திட்டால் கூட என்சிபியும் காங்கிரஸுக்கு 3 சீட்டு கூட வரப்போவதில்லை. என்சிபி வந்து தனியாக ஆட்சி அமைச்சிட முடியாது. பிடிபியோட கூட்டணி வர வேண்டும். இன்னொரு அந்த தீவிரவாதிகள் கூட்டம் ஒரு 10-12 பேர் சுயேட்சைகளாக நிற்கக்கூடிய பலர் இருக்காங்க.
ஆக அங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வரப்போகுது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு அங்க அசம்பிளியாக இருக்காது. அந்த கூட்டணி ஆட்சி எதுக்காக இருக்கும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெருகேற்றுவதற்காக இருக்கு. யார் ஆட்சி அமைத்தாலும் எனக்கு ஒரு இந்தியனா என்ன பெருமைன்னா, அங்கே தேர்தல் நடந்தது, அங்கே வாக்குறுதிகள் வாக்குகளை மக்கள் போட்டாங்க, அங்கே வந்து ஒரு ஆட்சி அமைகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ இப்போ திருமாவளவன் மாநாடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும்ன்றது பார்த்தீங்கன்னா சிபிஎம் கட்சியில் மத்திய குழு உறுப்பினர் கூட இப்போ குரல் எழுப்பியிருக்காங்க. ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா சார் அந்த மாநாட்டு மூலயமா? சார், இந்த தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதர்மத்தை செஞ்சுக்கிட்டு ஜீவகாரண்யம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கசாப்பு கடை நடத்துகிறவங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்க செய்கிற எந்த ஒரு விஷயத்திலும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருமாவளவன் ஐயா திமுகவில் கூட்டணியிலிருந்து வெளில வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்போ வரும்னா, அதிமுக வந்து கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம்னு சொன்னால், விஜய் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னால், அண்ணாமலையாக ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டதுனால அந்த 3 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணால் தான் அவர் வெளில வர போகிறாரு வழி. அது வரைக்கும் தன்னுடைய அது ஒரு மகளிர் மாநாடாக நடந்திருக்கும். அதை தூக்கி கொண்டு போய் மது ஒழிப்பு மாநாடாக நடத்திட்டு பெண்களை பார்த்து நீங்களாம் இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ நடந்ததை நல்லதாக எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல மனுஷன் எந்திரிச்சு எதையோ ஒன்று பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷங்க, நன்றி அப்படின்ட்டு போயிருங்க. அதை வைத்து கோட்டைகள் எல்லாம் கட்டாதீங்க. கருவேப்பிலை ரசத்தில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் அது சேரப்போகிற இடம் ஒரே ஒரு விஷயந்தான். இவங்கெல்லாம் இந்த சித்தாந்தங்களை கருவேப்பிலையாக பயன்படுத்துகின்றவர்கள். ஓகே சார், தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார்.